நான் யாருன்றத காலம் சொல்லும். நாலு பேர் சிரிப்பா, 4 பேர் கிண்டல் பண்றோம், பண்ணிட்டு போட்டோமே. அண்ணா நான் பெரிய ஆள் ஆகணும், நான் பெருசா சாதிக்கணும், நான் பெருசா ஜெயிக்கணும்னா அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, என்ன ஆகணும் ஆசை, என்ன ஆகணும் ஆசை. அதெல்லாம் ஆசைப்படாத. பிரம்மாண்டமான இந்த வாழ்க்கையில பிரம்மாண்டமான செயலை செய்யறதுக்கு, பிரம்மாண்டமான குடும்பத்துல, பிரம்மாண்டமான ஒரு அம்மாக்கு, பிரம்மாண்டமான ஒரு அப்பாக்கு, பிரம்மாண்டமான ஒரு கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்க உயிர் நானு. நான் யாருன்றத காலம் சொல்லும். அது வரைக்கும் நான் அந்த காலத்தோட பயணிக்க போறேன். காலத்தோட பயணி. புயல் அடிச்சா புயல் அனுபவி, காத்தடிச்சா காத்து அனுபவி, தென்றல்னா தென்றல், பரிசுனா பரிசு, வெறுப்புனா வெறுப்பு, கோவம்னா கோவம். இந்த வாழ்க்கை டைம்ல உன்னை என்னத்துல கொண்டு போத பயணி. ஜஸ்ட் டிராவல். டிராவல் பண்றதோட சுகம் வேற எதுவுமே இல்லை. வர டெஸ்டினேஷன் ஸ்டாப் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சா நிம்மதி வருமா? இப்ப ஜன்னல் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க, காத்து அனுபவி. 4 பேர் சிரிப்பா, 4 பேர் கிண்டல் பண்றோம், பண்ணிட்டு போட்டோமே. பாவம், எவனா நம்மளால சந்தோஷமா இருக்கானா? இப்படியா இதுவும் பெரிய சோசியல் சர்வீஸ் தானே. என்ன பார்த்து 4 பேர் கிண்டல் பண்ணி சிரிக்கிறானா சந்தோஷம்பா, வெரி குட், ஐ அம் மேக்கிங் somebody happy. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ முன்னேறன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் உனக்கே தெரியாத உனக்குள்ள இருக்கும். அது என்ன பண்ணும், உனக்கு காலம் வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும், எண்ணலைகளை வச்சு இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ தான் பிடிச்சி இந்த முயற்சியாவது நீ பண்ணணும். ஆனா நான் பெரிய ஆள் ஆகணும், நான் பெருசா சாதிக்கணும், நான் பெருசா ஜெயிக்கணும்னா அப்படின்னு ஆசைப்படுற. சேர்ல இருந்து எழுந்து நீ வரத்துக்கும், உன்னோட மனசுல இருக்கிறத பதிவு பண்றதுக்கும் உனக்கு தில்லு வேணும். இந்த குட்டி ரிஸ்க் கூட எடுக்க நீ தயாரா இல்லைன்னா நீ எப்படி பெரிய கலெக்டர் ஆவ, எப்படி சர்வீஸ் கமிஷன்ல ஜெயிப்ப, எப்படி டிஎன்பிசி ஜெயிப்ப? நான் இப்ப சொல்றேன், டிஎன்பிசி ஜெயிச்சிட்ட பிறகு கூட நீ போஸ்டிங் கூட வாங்கிடலாம். ஆனா அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் இருக்கு பாரு, பாப்பா சும்மா இல்ல. வலி இருக்கும், வேதனை இருக்கும், கவலை இருக்கும், தடுப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. கிண்டல் பண்றோம் என்ன சொல்லணும், இப்படி எடுத்து சொல்லுண்டா நீ. நான் உன்னை அசிங்கப்படுத்துறேன், தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு அது அசிங்கம் சார், நான் அந்த ஆவத்துக்கிட்டேன் சார், நான் சிங்கம் சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பாசிட்டிவா பாருன்றேன். அதே மாதிரி என் போட்டோ ஏதாவது காப்பி அடிச்சு ஏதாவது உடம்பு கிடம்பு மாத்தி ஏதாவது வெப்சைட்ல போடுறான், டேச்சி போடுறேன் போடு, என்ன ஏஐன்னு சொல்லிடுவேன். என்ன மிரட்டுறாங்க, நான் ஒரு பையனை ரொம்ப நம்பணும்னா அந்த பையன்ட்ட சொல்லு, டே செல்லம் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருந்தேன் உன்னை எப்படி கழட்டி விடலான்னு, ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் உன்னை கழட்டவே வேணாம், நீயே கழட்டிக்கிட்டு போயிடுவேன்னு. ஏன்னா வாழ்க்கையில கழட்டவே தெரியாதவன் தான், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் தான் பொண்ணுங்களை போட்டோ வச்சு மிரட்டுவான். எந்தெந்த பசங்க எல்லாம் பொண்ணுங்களை போட்டோ வச்சு மிரட்டுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இது அண்ணன் சொல்றேன், அந்த பொண்ணு வேற யாரும் உன் அம்மா தான். உன் அம்மாவை நீ உன்னோட சுயலாபத்துக்கு பயன்படுத்துறது எவ்வளவு கேவலமோ அதேதான் உன்னை நம்பி வந்த பொண்ணை பயன்படுத்தி அதை காயப்படுத்துறதுதான். நான் இப்பயே சொல்றேன், ஐ டோன்ட் வரி ஆன் தி பியூட்டி. எனக்கு இந்த அவுட்டர் லுக்ஸ் மேல நம்பிக்கையே இல்லை. சாரி டு சே, நீங்க எப்படி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் உள்ளம் அழகா இருந்தா அதை விட அழகு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்ப இனிமேட்டு யாரையுமே இனிமேட்டு உன் வாயால கெட்டவங்க தேவையில்லாதவங்கன்னு சொல்லாது. அவரவர் நிலையில் அவரவர் சரியே. நம்ம மதர் ஃபாதர் நம்ம மேல கோவப்படுறாங்க, அதுல தவறு இருக்கா? இல்லையே. உன மேல உண்மையா இருக்கிறவங்க உன் மேல கோவப்படுறாங்க, பட்டுக்கோ, சந்தோஷப்படு, மனசுல நினைச்சு அந்த உயிருக்காக சந்தோஷப்படு. இந்த உயிருக்கு நம்ம ஏதாவது திரும்பி பண்ணணும்னு நன்றி உணர்வை வளர்த்துக்கோ. தயவு செய்து பிசினஸா பாத்துறாத உறவை. வேணாம், நான் இதை கொடுத்தேன் எனக்கு அது கிடைச்சது, எதுவுமே வேணாம். நீ கொடுக்குறன்னா கொடுக்குற, அவ்வளவுதான். வந்துடுறது கிடைக்கவே வேணாம், எதுவுமே தர வேணாம். கொடுக்குற நிலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லது பண்ணா எனக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டே. முட்டாள், நல்லது பண்றதே நல்லவனுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுப்பான் ஆண்டவன், எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டான். நீ நல்லவன்றதுக்காக தான் உனக்கு நல்லது பண்ண வாய்ப்பு கொடுத்தா. நீ திருப்பி விழுந்துடாத அந்த மாயல. நீ நல்லது பண்ணா உனக்கு நல்லது நடக்கும். நல்லது செய்யற வாய்ப்பு தான் நல்லது.